சேம் இவங்க கொடுத்த எக் ப்ரைஸும் 12 ருப்பீஸ்ன்னு சொன்னாங்க. 12 ஆர் 13 ருப்பீஸ். ஸோ எந்த எக் எடுக்கலான்னு ஒரு கன்ஃப்யூஷனில் ஃபைனலி ஒரு எக்கை மட்டும் நான் சூஸ் பண்ணேன். எந்த எக் எடுக்கலான்னு ஒரு கன்ஃப்யூஷன்லேயே இருந்து 2 எக் எடுத்தேன். கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் சின்னது. இப்போ அதுலேயே ஒரு சின்ன சைஸில் எடுத்து அந்த எக்கை இப்போ பிரேக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பிரேக் பண்ணி பார்த்துடலாம் உள்ளார அதோட எக்யாக்கோட நிலமை. சுப்ஹான் அல்லாஹ், பெஸ்ட்டாக இருக்குது. வாவ், பார்த்தீங்களா? அது மஞ்சள் கரு கொஞ்சம் கூட மெல்ட் ஆகாமல் ஒரே அடியாக ஒரே சைஸில் இருக்குது. இன்னொரு எக் கூட எடுத்து நம்ம பிரேக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதோட கருவும் ஸ்ட்ராங்காக இருக்குது, அது கலங்கமே இல்லை. இப்போ இந்த எக்கும் ஒரிஜினலுன்னு தான் நான் ப்ரூஃப் பண்ணுவேன். ஏன்னா அது இன்ஜெக்ஷனோட எக்காக இருந்ததுன்னா அதோட கரு அப்படியே ஸ்மஜ் ஆயிரும், ஸ்மோக்கி ஆகி எல்லாம் மிக்ஸ் ஆகிரும் ஒயிட்டோட. ஸோ இப்போ இந்த எக்கை நம்ம என்ன பண்ணலாம், பீட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி இப்போ பீட் பண்ண போகிறேன். ஸோ சும்மாவே பீட் பண்ண நல்லா இருக்காது. நைஸ்லி கொஞ்சம் அளவுக்கு குருமா சேர்த்துக்கலான்னு குருமா சேர்த்துட்டு இருக்கேன். ஏன்னா குருமா கலக்கி தான் இப்போ நான் ரெடி பண்ண போகிறேன் இந்த ரியல் கண்ட்ரி எக்கில். இப்போ நான் பீட்டப் பண்ண போகிறேன். இதில் கொஞ்சோண்டு சால்ட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரிஜினல் எக்கோட கூடிய இந்த ரெசிப்பியும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப அமேசிங் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரிஜினல் ரியல் கண்ட்ரி எக் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அது சாப்பிடும்போதே ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருக்கும். என்ன லைட்டாக ஹார்டாக இருக்கும், மற்றபடி நல்லாயிருக்கும். ரெட் சில்லி பவுடர் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்சோ நல்ல விதமாக நல்லா டில்ட் பண்ணி அதுக்கு மிக்சிங் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் டர்ன் ஓவர் பண்ணி நல்லபடியான மிக்சிங் கொடுத்துக்கோங்க ஸ்ட்ராங்காக. அதுக்கப்புறம் கீ 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கீ ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ஆல்சோ போன் ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. டைஜஷன் ஆகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெயிட்டும் லூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த எக்கை நாம் இப்போது போட்டுட்டோம். ஸோ பேனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோட ரா ஸ்மெல் போகணும். கொஞ்சம் டர்ன் ஓவர் பண்ண அது ஸ்ப்ரிங்கிள் ஆகிட்டு இந்த மாதிரி ஆயிரும். அப்புறம் டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க உங்கள் கேஸை. அப்புறம் என்ன, ரொம்ப சூடான ஒரு குருமா கலக்கி ரெடி ஆயிடுச்சு ரியல் எக்கோட. ஸோ இந்த டிப்ஸோட கூடிய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும். அப்படி பிடிக்கலன்னா கூட ஒரு லைக் மட்டும் ஹிட் பண்ணாமல் போகாதீங்க. கண்டிப்பாக ஹிட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த ரியல் எக் ஹாண்டோட சர்ச்சை ஷேர் பண்ணுங்கள். மீட் யூ in the next video. Until then, take care. Allah Hafiz. Keep watching, keep supporting. Yours.